நட்சத்திரம் மண்ணையே வியக்க வைத்தது. விண்ணிலே ஓர் நட்சத்திரம் மண்ணையே வியக்க வைத்தது. ஒரு இரவிலே மனு உருவிலே நம் உறவினில் பிறந்தது. ஒரு இரவிலே மனு உருவிலே நம் உறவினில் பிறந்தது. இருளான பூமி ஒளியாகட்டும். தேவாதி தேவன் அரசாளட்டும். விண்ணிலே ஓர் நட்சத்திரம் மண்ணையே வியக்க வைத்தது. விண்ணிலே ஓர் நட்சத்திரம் மண்ணையே வியக்க வைத்தது. ஒரு இரவிலே மனு உருவிலே நம் உறவினில் பிறந்தது. ஒரு இரவிலே மனு உருவிலே நம் உறவினில் பிறந்தது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றிலிருந்து துவங்குகிற கிறிஸ்து பிறப்பின் அட்வென்ட் காலத்துக்காக மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுவதற்கு பிதாவினாலே கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு இயேசு கிறிஸ்து. நம் வாழ்க்கையின் இருள், நம் வாழ்க்கையின் தோல்வி, நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள், சமாதானமின்மை எல்லாவற்றையும் அகற்றுவதற்கு விண்ணிலே ஒரு நட்சத்திரமாக, இருளகற்றுகின்ற தீபமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவராலே பூமிக்கு அனுப்பப்பட்டு நம்மோடு நம்மாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை வெளிச்ச ஒளியேற்றுவதற்காக வந்த அருணோதயம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த காலங்கள் நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியின் காலமாக மாறுவதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. இந்த காலகட்டங்களிலே லூக்கா 1 அதிகாரம் 2 அதிகாரத்தை அதிகமாக தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் வாழ்க்கையில் இருள் நிறைந்த பகுதியிலே வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்களை குறித்து, தனிநபர்களை குறித்து அதில் சிறப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஜனனம். ஆகையால் இந்த பகுதிகளை நாம் திருப்பி திருப்பி வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். குறிப்பாக சகரியா என்கின்ற ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழவும் நீதியுள்ளவனாய் வாழவும் அவன் மாதிரியாக இருக்கிறான். அவன் சந்தித்த எதிர்கொண்ட சவால்களை பார்க்கும் பொழுது எல்லாமே இருள் சூழ்ந்த நிலைகள். முதலாவது பார்த்தீங்கன்னா லூக்கா 1 அதிகாரம் 5வது வசனத்தில் சமுதாயம் இருண்டு போன நிலை, இருண்ட சூழ்நிலையில் உள்ள சமுதாயம். ஏனென்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்கள். அப்போ வாழ்கின்ற சமுதாய அரசியல்லாம் ஒரு இருண்ட நிலையில் காணப்படுகிறது. ஒரு கொடூரமானவன் 2 வயது பிள்ளைகளை கொல்கின்ற அளவிற்கு கொடூரமான ஒரு மனநிலை உடையவனுடைய கையிலே அரசாட்சி இருந்தது. அப்போ எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? எதையும் பொறுத்து பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு அழகாக போட்டிருக்கு, அவர்கள் இருவருமே தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி லூக்கா 1 அதிகாரம் 6வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ சூழ்நிலைகள் எதிராக இருந்தது. சமுதாய சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள் இருண்டு போன ஒரு நிலையிலே காணப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தேவனுக்கு நீதி உள்ளவனாக இருந்தான். 2வது சவால் அதை விட ரொம்ப ஆச்சரியமானது என்னென்னா, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடையிலே 400 வருடம் இருண்ட காலம். ஆன்மீக வாழ்க்கையிலே
இருண்டு போன காலம். வேத வார்த்தைகள் சொல்லப்படவில்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, கன்வென்ஷன் கூட்டங்கள் இல்லை, ஆலய ஆராதனைகள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதன் தேவனுக்கு நீதியுள்ளவனாய் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா, சகரியா நமக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு. சமுதாயம் மட்டும் இருண்டு போகல, ஆன்மீக வாழ்க்கையிலும் ஒரு இருண்ட காலம். அந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான், கற்பனைகளையும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தான், நீதி உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சூழ்நிலைகளை சாக்குப்போக்கு சொல்லி சாதகமாய் காட்டிக்கொண்டு ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. சகரியானுடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்கிறது. சமுதாயத்தில் இருண்ட நிலை, ஆன்மீக வாழ்க்கையில் இருண்ட நிலை, மூன்றாவது சரீரத்திலும் ஒரு இருண்டு போன நிலை, இருள் நிறைந்த நிலை. ஏனென்றால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேருமே வயது சென்றவர்களாகி விட்டார்கள். பலவீனங்கள், சோர்வுகள், வயதின் மிகுதினாலே எல்லாருக்கும் ஏற்படுகிற பலவீனங்கள் அவர்களுக்கும் உண்டு. இனி எப்படி நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி சரீரத்தை குறித்த கவலையோடு இருந்த நிலையிலே இன்றைக்கு நமக்கு வியாதி, கஷ்டங்கள், பலவீனங்கள் பல நேரங்களிலே ஆண்டவருடைய பணியை செய்ய முடியாதபடி நம்மை தவிர்த்து போடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பணியை சிறப்பாக செய்த சகரியா சூழ்நிலைகளை எதிர்த்து போராடினான். சூழ்நிலைகள் அவனை ஒரு நாளும் தோற்றுப்போக பண்ணவில்லை என்பதை கற்றுக்கொள்கிறோம். இருண்ட சமுதாயம், இருண்ட ஆன்மீக நிலை, இருண்டு போன சரீரம், மூன்றாவது இருண்டு போன எதிர்காலம். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தனக்கு பின்பாக குழந்தை இல்லை. தன்னை காப்பாற்றுவதற்கு, தன்னுடைய காரியங்களை எடுத்து செல்வதற்கு, தன்னுடைய பணியை, ஆசாரிய பணியை தொடர்ந்து செய்வதற்கு தனக்கு ஒரு வாரிசு இல்லை என்கிற இருண்டு போன எதிர்காலம், நம்பிக்கையற்ற ஒரு எதிர்காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து சவால்கள் அனைத்தையும் அவன் எதிர்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நீதியுள்ளவனாய் அந்த குடும்பம் வாழ்ந்தது போல இன்றைக்கு இந்த லெந்து காலங்களிலே, இந்த அன்வந்து காலங்களிலே, பிறப்பின் காலங்களிலே பெத்லகேமை மட்டுமல்ல, கல்வாரியையும் நினைவு கூற வேண்டும். லெந்து காலத்தில் மட்டும்தான் கல்வாரியை நினைவு கூறுவோம். பிறப்பின் நாட்களில் பெத்லகேம் மட்டும் நினைவு கூறுவோம். அதை ரெண்டையும் விட்டுவிட்டு ஒன்று சேர்த்து பெத்லகேமையும் கல்வாரியையும் நினைவு கூர்ந்து பெத்லகேம் டு கல்வாரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்று ஆராய்ந்து பார்த்து அது அவர் போல வாழ்வதற்கு நமக்கு முன்பாக மாதிரியாக உள்ள வேத புருஷர்களை அடையாளம் கண்டுகொண்டு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். நம்முடைய துக்கங்கள் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் விண்ணின் நட்சத்திரம் மூலமாக உருவாகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஒளி நிறைந்த எதிர்காலத்தை நமக்கு தருவாராக. ஆமேன்.